ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜிஆர் தரேன். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து ஒரு புது மான்காவோ சாப்டரோட எக்ஸ்பிளைன் வீடியோ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஓம்னிசியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மாங்கா சாப்டர் ஒன்னோட எக்ஸ்பிளைன் வீடியோ தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான புது மான்காவா அதுக்கப்புறம் வந்து மாங்கா ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இனிமேல் தான் வந்து இந்த மாதிரியான புது புது ஸ்டோரிஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து வரப்போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனே வந்து ஒரு நாவல் படிக்கிற ஆப்பை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க, வெப் நாவல். அந்த நாவலோட நேம் வந்து என்னன்னா 3 ways to survive in a ruined world. அதாவது மொபைலில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, பாலடைந்த உலகத்தில் வாழ 3 வழிகள் வந்து உள்ளன. தற்போதைக்கு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம், ஆனால் ஒன்று மட்டும் வந்து நிச்சயம், இதை இப்போ வந்து படிக்கிற நீங்கள் மட்டும் தான் வந்து உயிர் பிழைப்பீங்க, அது மட்டும் தான் வந்து உண்மை அப்படின்னு வந்து அந்த ஃபோன்லேருந்து போட்டிருக்கு. 3 ways to survive in a ruined world end அனௌன்ஸ்மெண்ட். இதுதான் வந்து கடைசி சாப்டர். அப்போ வந்து நம்மளோட ஹீரோ வந்து இந்த ஸ்டோரியை வந்து மேலேயும் கீழே வந்து மொபைலில் வந்து தள்ளி தள்ளி வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன். நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறோன்னா, உண்மையாகவே வந்து இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சா? அப்போ வந்து நம்மளோட ஹீரோட முகத்தை வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறோன்னா, நான் தான் வந்து கிம் டொக்ஸா. நேமோட குறிப்பு வந்து என்னன்னா, டொக்ஸா வந்து அவனோட பேர். இதோட அர்த்தம் வந்து என்னன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் வந்திருக்கான், அப்படி இல்லைன்னா வந்து படிக்கிறான். அதோட அர்த்தம் தான் வந்து இந்த டொக்ஸான்ற ஒரு நேமு. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறோன்னா, இதை சொல்கிறது மூலிமா மக்களுக்கு வந்து என்னை பற்றி வந்து நான் வந்து முன் வைக்கிறேன். இருந்தாலும் வந்து பெரும்பாலான மக்கள் பின்னாடி வர உதாரணத்தை போல் தவறாகவே வந்து என்னை பற்றி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம கிம் டொக்ஸாவை வந்து பார்த்து, நீ வந்து ஒரு பையன் தானே உன்னோட ஃபேமிலியில் அப்படின்னு வந்து கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான், ஆமாம் நான் தான் வந்து அது, ஆனால் வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படி வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறான், அப்புறம் வந்து நீ வந்து எப்படி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான், என்னோட நேம் தான் வந்து டொக்ஸா, கிம் டொக்ஸா. அப்போ வந்து டொக்ஸா கையில் வந்து ஒரு எம்ப்ளாயி கார்டு வந்து இருக்குது, அதை வந்து நம்ம வந்து காட்டுறேங்க. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து தனியாக வந்து இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக வந்து எப்பயுமே வந்து இருக்கணுன்றதுக்காக என்னோட அப்பா வந்து இந்த நேமை வந்து எனக்கு வந்து வச்சாரு. இருந்தாலும் வந்து என்னோட அப்பாவோட பேரோட சென்ஸ் காரணமாக நான் வந்து திருமணமாகாத ஒரு தனி மனிதனாக வந்து என்னோட சாதாரண வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு வந்து இருந்தேன். அப்போ வந்து ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓகே எனக்கு வந்து புரியுது அப்படின்னு வந்து சொல்லும்போது, கிம் டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, சுருக்கமாக வந்து சொல்லணும்னா இதுதான் வந்து நானே. அப்போ வந்து கிம் டொக்ஸாவோட ஐடென்டிட்டியை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. கிம் டொக்ஸா 28 ஏஜ், கிராஜுவேட் ஃப்ரம் 3rd ரேட் ரூரல் யூனிவர்சிட்டி. இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து இருக்கிற துணை கம்பெனியில் வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக வந்து நம்ம கிம் டொக்ஸா வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்மளோட டொக்ஸா வந்து ட்ரெயினில் வந்து போயிட்டு இருக்கிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட ஹாபி வந்து வெப் நாவல்ஸ் வந்து படிக்கிறது. நான் வந்து இந்த நாவல்ஸ் வந்து வேலையிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்து போகிறப்ப தான் வந்து படிப்பேன். இருந்தாலும் வந்து என்னோட வழக்கமான பயணம் கொஞ்சம் வந்து இன்னைக்கு வந்து வித்தியாசமாக வந்து இருக்குது. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து டொக்ஸாவை பார்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து உன்னோட போனுக்குள்ளேயே வந்து முழுகி வந்து போயிட்ட போல இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்போ வந்து டொக்ஸா வந்து பார்க்கும்போது அவனுக்கு எதிரில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா அழகா. கிம் டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, யோசங்கா ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து இருந்தா. அப்போ வந்து டொக்ஸா வந்து எல்லுன்னு வந்து சொல்லி வந்து கத்துறேன். யோசங்கா வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ வந்து வீட்டுக்கு தானே வந்து போகிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நீ வந்து இங்கே வந்து போகிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, யோசங்கா வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து லக்கி தான், டிபார்ட்மெண்ட் மேனேஜர் வந்து இன்றைக்கி வந்து டூருக்கு வந்து போயிருக்காரு. அப்போ வந்து டொக்ஸா பக்கத்தில் வந்து யோசங்கா வந்து உட்கார்றா. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, யோசங்காவை வந்து மீட் பண்ணணும்னு நான் வந்து நினச்சேன். சப்பேலையும் எங்கள் கம்பெனிலையும் வந்து ரொம்ப வந்து பாப்புலரான ஒரு பொண்ணு வந்து இவ தான். இவன் மேலே வர ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து நைஸாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினச்சிட்டு, அப்போ வந்து டொக்ஸா வந்து யோசங்காவை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா, நீ எப்பயுமே வந்து சப்பே வழியாக தானே வந்து போவேன், என்ன வந்து திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து ரயிலில் வர அப்படின்னு வந்து கேட்டுட்டு, டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, டெபுட்டி மேனேஜர் கேங்கில் இருந்து ஃபைனான்ஸ் மேனேஜர் ஆக் வரைக்கும் கம்பெனியை வந்து சேர்ந்த பல ஆம்பளைங்க ஒவ்வொரு ஈவினிங்கும் யோசங்காவை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் வந்து விடுறதுக்காக காம்படிஷன் போட்டுக்கிட்டு வந்து மோதிட்டு வந்து இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து நான் வந்து நம்புறேன். அப்போ வந்து யோசங்கா வந்து சோகமாக வந்து என்ன சொல்கிறேன்னா, யாரோ ஒருத்தங்க வந்து என்னோட சைக்கிளை வந்து திருடிட்டாங்க, அந்த விஷயம் வந்து உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வந்து சைக்கிளில் தான் வந்து வேலைக்கு வரியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, யோசங்கா வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இந்த டைம்லேயும் எனக்கு வந்து நிறைய ஓவர் டைம் ஒர்க் வந்து இருக்குது, அது மூலமாக வந்து என்னோட உடம்பு வந்து குறைஞ்சி போயிடுச்சு பாரு, சில தொந்தரவான விஷயங்கள் வந்து இருக்குது, அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாமல் நான் வந்து சைக்கிளில் வர்றதுக்கு வந்து முடிவு பண்ணேன். இந்த விஷயம் எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக வந்து அப்போ வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து யோசங்கா வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, இவளை வந்து நெருக்கமாக வந்து பார்த்ததும் இதயங்களை வந்து திருடுற ஒவ்வொரு கண்களோட உணர்வை நான் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ அந்த பொண்ணுங்க விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத விஷயம். யோசங்கா என்ன மாதிரி வந்து இல்லாமல் டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்றா. அதோட இன்ஃபர்மேஷனாக என்னோட வழக்கமான பயணம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்க யோசங்கா மட்டும் வந்து காரணம் வந்து இல்லை அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினச்சிட்டு இருக்கும்போது, யோசங்கா வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபியோனோ பிரிஸ்ட்ரோமா டியானரா, இது வந்து பேனிஸ். இதோட அர்த்தம் வந்து என்னன்னா, கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பணம் வந்து கடன் வந்து தர முடியுமா அதுதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு யோசங்கா வந்து மொபைலை பார்த்து வந்து பேசிட்டு இருக்கா. டொக்ஸா வந்து என்ன சொன்னோம், அவள் வந்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து படிக்கிறா, நாங்கள் 2 பேருமே வந்து உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்கிறோம், இவ வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லி ஏதோ வந்து பிளான் பண்ணி வந்து வச்சிருக்கிறா. அப்போ வந்து யோசங்கா வந்து டொக்ஸாவோட போனை வந்து பார்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா, எப்படியோப்பா நீ வந்து என்ன படிக்கிறப்ப டொக்ஸா அதை வந்து காட்டு அப்படின்னு வந்து கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ ரொம்ப வந்து விடாமுயற்சியோட வந்து இருக்கிற. அப்போ வந்து டொக்ஸா வந்து மொபைலை வந்து மறைக்கிறான் அவளுக்கு வந்து தெரியாத மாதிரி. அப்போ மறுபடியும் வந்து யோசங்கா வந்து டொக்ஸாவோட மொபைலை பார்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து இப்போ வந்து ஒரு நாவலாக வந்து படிச்சுட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது,
டொக்ஸா வந்து என்ன சொன்னா, அத வந்து நாம கொரியா மொழி படிக்கிறன்னு கூட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, யோசங்க வந்து என்ன சொன்னா, "வாவ்! எனக்கு வந்து வெப் நாவல்ஸ்னா வந்து ரொம்ப வந்து புடிக்கும்ப்பா. நான் இப்ப வந்து படிக்கிறது வந்து முயரா கமி, அருணி, ராய்மண்ட், கார்வர் அந்த மாரியான நாவல்ஸ தான் இப்ப நான் வந்து படிச்சுட்டு வந்து இருக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து என்ன சொன்னா, "அஃப்கோர்ஸா வந்து நீயும் வந்து படிக்கிறியா? சூப்பர்ப்பா!" அப்படின்னு வந்து சொல்லும்போது, யோசங்க வந்து என்ன சொல்றான்னா, "உனக்கு பிடிச்ச வெப் நாவலோட ஆத்தர் வந்து யாரு? மிஸ்டர் டொக்ஸா." அப்படின்னு வந்து கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, "உனக்கு வந்து அவரோட நேம் வந்து ஞாபகம் வந்து இருக்கறக்கு வந்து வாய்ப்பில்ல. நான் அவரோட நேம வந்து சொல்ல வந்து மாட்டேன். நான் வந்து இப்ப சிங் சாங்கோட இந்த வேர்ல்ட் ஆஃப்டர் த பால வந்து படிச்சுட்டு வந்து இருக்கேன்." அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நெனச்சுட்டு இருக்கான். டொக்ஸா வந்து தனியா வந்து என்ன சொல்றான்னா, "உண்மையாவே வந்து என்னோட ஹாபி வந்து என்னன்னா, வேலைய விட்டு வந்து வீட்டுக்கு வந்து போகும்போது வெப் நாவல்ஸ் வந்து படிக்கிறது. இருந்தாலும் வந்து இத பத்தி வந்து மத்தவங்க கிட்ட வந்து சொல்ல எனக்கு வந்து சங்கடமா வந்து இருக்கு. எப்படியோ இன்னைக்கு வந்து என்னோட ஈவினிங்ல இருந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து டிஃபரெண்ட்டா வந்து இருக்கிற மாரி வந்து தோணுது. அதுக்கு வந்து என்ன காரணம் வந்து எனக்கு வந்து தெரியல." அப்ப வந்து ஃபோன்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, "த வேர்ல்ட் ஆஃப்டர் த ஃபால் சிங் அண்ட் சாங் ஆத்தர் 3 வேஸ் டூ சர்வைவ் இன் எ ரூயினட் வேர்ல்டு." டோட்டலா வந்து 3149 சாப்டர்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு மேலயும் நான் வந்து படிச்ச ஃபேண்டசி நாவல் தான் வந்து 3 வேஸ் டூ சர்வைவ் இன் எ ரூயினட் வேர்ல்டு. வேஸ் ஆஃப் சர்வைவல் ஷார்ட்டா வந்து சொல்லலாம் இப்படியே. இது இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி வந்து இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு நாவலோட எண்டுல என்ன முக்கியம் வந்து இருக்குன்னு என்ன பார்த்து வந்து நீங்க வந்து கேட்கலாம். ஆனா வந்து இந்த வெப் நாவல் எனக்கு வந்து ஒரு புது அனுபவத்த வந்து குடுத்துச்சு. 3வது வருஷம் மிடில் ஸ்கூல் வந்து படிக்கிறப்ப நான் வந்து இந்த ஸ்டோரிய வந்து படிக்க வந்து ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல வந்து புல்லி பண்ணும்போதும் வந்து படிச்சேன். நான் என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆனப்பயும் வந்து இந்த வெப் நாவல வந்து படிச்சேன். ரூரல் யூனிவர்சிட்டிக்கு வந்து போனப்பயும் வந்து படிச்சேன். நான் வந்து தப்பான நம்பர வந்து மறைஞ்சு மோசமான ப்ரெண்ட் லைன்ல வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்புனப்பயும் வந்து இந்த வெப் நாவல்ஸ் வந்து நான் வந்து ஒரு பெரிய கம்பெனில துணை நிறுவனத்துல சப்சிடரி ஒர்க்ல வந்து சேர்ந்த அப்பயும் வந்து இந்த ஸ்டோரிய வந்து படிச்சேன். இப்படி வந்து சொல்றத வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும். எப்படியப்பா என்கிட்ட வந்து சொல்றதுக்கு நல்ல மெமரீஸான ஒரு விஷயமே வந்து இல்ல. அப்ப வந்து டொக்ஸா வந்து என்ன சொல்றன்னா, இந்த கதையோட முடிவுல நான் உணர்ந்த ஒரு வெறும, அப்புறம் வந்து கதையோட எண்ட பார்த்த ஒரு திருப்தி. அவ்வளதான் வந்து இந்த ஸ்டோரிய வந்து பொறுத்தவரைக்கும். வேஸ் ஆஃப் சர்வைவல் அதோட எபிசோட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக வந்து போகுது. இந்த ஃபேண்டசி நாவல் 3149 சாப்டர்ஸ் வந்து ரீச் வந்து பண்ணிருச்சு. என்னோட சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்கும் வந்து நான் 10 வருஷத்துக்கு மேலயும் இந்த நாவல்ஸ வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வந்து இருக்கிறேன். ஒரு நாவலோட 3000 சாப்டர்ஸ வந்து எழுத அந்த ஆத்தர் வந்து 10 வருஷம் வந்து டைம் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஒரு சாப்டருக்கு வந்து 5 வியூஸும் 10 வியூஸும் அதுக்கப்புறம் வந்து 20 வியூஸும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து 50 வியூஸும் அதுக்கப்புறம் வந்து 12க்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து 1600 வியூஸு. இப்படிதான் வந்து இந்த சாப்டர வந்து பார்க்க வந்து எல்லாருமே வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் 1 இல்ல 2 வியூஸ் மட்டும் தான் வந்து இந்த சாப்டருக்கு வந்து போச்சு. அந்த வியூஸையும் வந்து யாராச்சும் வந்து எதார்த்தமா வந்து இந்த சாப்டர்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். இத வந்து வேற மாதிரி வந்து சொல்லணும்னா, இது வந்து எனக்குன்னே வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாவல். நான் வந்து ஆத்தருக்கு வந்து பணம் வந்து டொனேட் பண்ண வந்து விரும்பினேன். அப்ப வந்து டொக்ஸா வந்து ஆத்தருக்கு வந்து கமெண்ட் பண்றத வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. கமெண்ட்ல வந்து என்ன போட்டுருக்கலாம், ஆத்தர் நேம் தேங்க் யூ எல்லாத்துக்குமே. உங்க நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து என்னால வந்து காத்திருக்க வந்து முடியல. சீக்கிரமா வந்து அத வந்து ரிலீஸ் பண்ணுங்க. நிம்னா வந்து என்னன்னு அர்த்தம்னா, சார்ன்னு வந்து அர்த்தம். டொக்ஸா வந்து என்ன சொல்றேன்னா, ஆனா வந்து என்னால கம்மியான சேலரிய வந்து வச்சுக்கிட்டு, அவருக்கு வந்து டொனேட் பண்ற அளவுக்கு வந்து நான் வந்து பெரிய வந்து பணக்காரன் வந்து இல்ல. அதுக்கு பதிலா என்னோட மனசுல வந்து இருந்த வார்த்தைகள வந்து நான் வந்து அவருக்கு வந்து கமெண்டா வந்து அனுப்புனேன். நான் இந்த வெப் நாவல ரெக்கமெண்டேஷன் போர்ட்ல வந்து போஸ்ட் பண்ண வந்து பார்த்தேன். ஆனா வந்து அது மூலியமா வந்து நான் வந்து அவமானம் தான் வந்து பட்டேன். சில பேர் வந்து பொறுமையா இருந்து கன்டினியூவா வந்து படிச்சா இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரியா வந்து இருக்கும். சில அன்ரீசன் பீப்பிள்ஸ்க்கு வந்து இது வந்து புடிக்காது. அப்படின்னு டொக்ஸா வந்து நெனச்சிட்டு வந்து இருக்கிறான். யோசங்கா வந்து என்ன சொல்றான், டொக்ஸான்னு வந்து கூப்பிடும்போது, அப்ப வந்து டொக்ஸா வந்து யோசங்காவ வந்து பார்த்து வந்து என்ன சொல்றான், இப்பதான் வந்து இத பத்தி நான் வந்து யோசிக்கிறேன். நாம வந்து கம்பெனில வந்து சேர்ந்து 1 வருஷம் வந்து ஆயிருச்சுல. நேரம் வந்து வேகமா வந்து பறக்குதுல. அப்ப வந்து டொக்ஸா வந்து என்ன நெனைக்கிறான்னா, நாங்க பேசுறத வந்து மறந்துட்டோம். டக்குனு வந்து டாபிக் வந்து சேஞ்ச் பண்றது வந்து சங்கட்டமான ஒரு விஷயமா வந்து மாறுது. அப்ப வந்து யோசங்கா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன சொல்றான்னா, அதுவும் வந்து உண்மதான். அப்ப வந்து நம்ம 2 பேருக்குமே வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எதுவுமே வந்து தெரியாது அப்படின்னு வந்து யோசங்கா வந்து சொல்லிட்டு இருக்கா. டொக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து நேத்து நடந்தது வந்து ஞாபகம் வந்து இருக்கு. ஆனா வந்து என்னோட கான்ட்ராக்ட் பீரியட் வந்து ஏற்கனவே வந்து முடிஞ்சிருச்சு. இத கேட்டு வந்து யோசங்கா வந்து ஷாக் ஆகுறா. டொக்ஸா வந்து என்ன நெனைக்கிறான்னா, நான் வந்து அந்த விஷயத்த வந்து மறந்துட்டேன். யோசங்கா அவளோட சப்போர்ட்ட வந்து கம்பெனிக்கு வந்து குடுத்து, ஆல்ரெடி வந்து அவ ஃபுல் டைம் எம்ப்ளாயியா வந்து மாறிட்டா. ப்ரமோட்டும் வந்து ஆகிட்டா. யோசங்கா வந்து என்ன சொல்றான்னா, நான் அதுவும் வந்து ரைட்டு தான். நான் வந்து மறந்தே போயிட்டேன். கங்ராச்சுலேஷன் உனக்கு கிம் டோக்ஸா. என்ன மன்னிச்சிரு லேட்டா வந்து சொன்னதுக்கு. ஒருவேள நான் மத்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே வந்து விடாமுயற்சியோட வந்து படிச்சிருக்கணும். நீ நெனைக்கிற விஷயம் உண்மையில்ல டோக்ஸா. அது இருந்தாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கிடைக்கிற ரிவ்யூ மட்டும் தான் அப்படின்னு வந்து யோசங்கா வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து நெனைக்கிறான்னா, நான் வந்து அந்த விஷயத்த வந்து ஏத்துக்க வந்து வெறுக்கிறேன். ஆனா வந்து யோசங்கா ஒரு இன்கிரெடிபிளான ஒரு ஆளா வந்து இருக்கிறா. இந்த உலகம் வந்து ஒரு நாவலா வந்து இருந்தா, யோசங்கா வந்து அதுல வந்து ஒரு ஹீரோயினியா வந்து இருப்பா. அந்த விஷயம் வந்து தெளிவா அவளோட முகத்திலேயே வந்து தெரியுது. நான் வந்து எந்த ஒரு எஃபர்ட்ட வந்து இன்ன வரைக்கும் வந்து பண்ணல. அவ வந்து என்ன தீவிரமா வந்து கவனிக்கும்போது கூட. நான் எப்பவுமே வந்து வெப் நாவல்ஸ மட்டும் தான் வந்து ரீட் வந்து பண்றேன். மத்த
மத்த விஷயங்கள வந்து விட்டு தள்ளிட்டேன். இருந்தாலும் வந்து யோசங்காவும் வெப் நாவல்ஸ் வந்து படிக்கிறா. அதனால தான் யோசங்காவும் ஒரு ஃபுல் எம்ப்ளாயியா வந்து ஒரு கம்பெனில வந்து ஆகியிருக்கிறா. ஆனா வந்து நான் என்னோட கான்ட்ராக்ட் மூலியமா இன்னும் வந்து ஒரு சாதாரண ஆளா தான் வந்து இருக்கிறேன் கம்பெனில. அப்ப வந்து யோசங்கா வந்து டொக்சான்னு வந்து கூப்பிடும்போது, டொக்சா வந்து என்ன சொன்னா, "சொல்லு யோசங்கா" அப்படின்னு வந்து கேட்கும்போது, யோசங்கா வந்து என்ன சொல்றான், "உனக்கு வந்து ஒண்ணும் வந்து பிரச்சனை வந்து இல்லன்னா, நான் யூஸ் பண்ற ஆப்ப வந்து உன்கிட்ட வந்து காட்டட்டுமா?" யோசங்கா சொன்ன விஷயத்த வந்து கேட்டு டொக்ஸா வந்து ஷாக் ஆகுறான். டொக்ஸா வந்து நினைக்கிறான்னா, என்னோட வாழ்க்கையே ஒரு டிஃபரண்டான ஒரு வகைய வந்து சேர்ந்தது. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, என்னோட லைஃப்ல எந்த ஒரு எதார்த்தமான ஒரு விஷயமும் வந்து நடந்தது வந்து இல்ல இன்ன வரைக்கும். ஆனா வந்து அதுக்கு பதிலா ஃபேண்டஸியா நான் வந்து ஒரு ஹீரோவா வந்து என்னால வந்து ஆகியிருக்க வந்து முடியும் எப்பயாச்சு. யோசங்கா வந்து என்ன சொல்றான், "டொக்ஸா நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, "ஒண்ணும் இல்ல யோசங்கா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, டொக்ஸா வந்து மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறான்னா, "எனக்கு வந்து தெரியல. இருந்தாலும் வந்து எனக்கு என்ன விஷயம் தான் வந்து தெரியும். அததான் வந்து எனக்கே வந்து தெரியல" அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினைச்சிட்டு இருக்கான். டொக்ஸா வந்து யோசங்கா கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "நீ உன்னோட ஆப்ப வந்து என்கிட்ட வந்து காட்டுறது மூலியமா, அதால வந்து எதுவுமே வந்து மாறப் போறதில்ல யோசங்கா" அப்படின்னு வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து நினைக்கிறான்னா, ஏன்னா வந்து என்னோட வாழ்க்கை ஒரு தவறான எதார்த்தத்துல வந்து இருக்குது. ஆனா வந்து இந்த வகையில நான் வந்து ஒரு ஹீரோவா வந்து இல்லனாலும், நான் வந்து ஒரு ரீடர் டொக்ஸா. டொக்ஸா வந்து என்ன சொன்னா, ஒரு வெப் நாவலா வந்து ரீட் பண்ற டொக்ஸாவுக்கு, ஒரு ரீடரா வந்து டொக்ஸான்னு வந்து ஒரு வாழ்க்கை வந்து இருக்கு. இதோட மீனிங் வந்து என்னன்னா, என்ன மாரி வந்து படிக்கிறவனுக்கு, ஒரு படிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வந்து எப்பயுமே வந்து இருக்கும். அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, யோசங்கா வந்து என்ன சொன்னா, "ஒரு படிக்கிறவனோட வாழ்க்கையா? நீ உண்மையாவே வந்து இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங் விஷயங்கள வந்து சொல்லி, என்ன வந்து இம்ப்ரெசிவ் வந்து பண்ணிட்ட டொக்ஸா" அப்படின்னு வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து என்ன சொன்னா, "உண்மையாவே வந்து சொல்ற?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, யோசங்கா வந்து என்ன சொன்னா, அப்பனா வந்து என்னோட கெஸ் படி நான் வந்து ஒரு ஐவரி, அதாவது தந்தத்துக்குள்ள வாழ்ற ஒரு சாங்கா மாதிரி" அப்படின்னு வந்து சொல்லும்போது, சாங்காவோட மீன், அதாவது யோசங்காவோட மீன் வந்து என்னன்னா, கொரியால வந்து ஐவரி, அதாவது தந்தம்னு வந்து பேரு. யோசங்கா வந்து என்ன சொன்னா, "நானும் வந்து டொக்ஸா உன்ன மாதிரி வந்து என்னோட வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ணி, அத வந்து அர்ப்பணிப்போட என்னோட வாழ்க்கைய வந்து வாழ வந்து ஆரம்பிப்பேன். அத நான் வந்து முழுசா வந்து பண்ணுவேன்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்றான், "நல்ல விஷயம் தான். அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியான சில விஷயத்த மட்டும் நீ வந்து விட்டு தள்ளிரு" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ வந்து டொக்ஸா ஃபோன் வந்து வைப்ரேட் வந்து ஆகுது. டொக்ஸா வந்து என்ன சொன்னா, "என்ன மெசேஜ் இருந்தது? இத பார்த்து வந்து என்னால நான் வந்து நம்பவே வந்து முடியல" அப்படின்னு வந்து சொல்லும்போது, டிஎல்எஸ் 123 ஆத்தர் அப்படின்னு வந்து போட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. தேங்க் யூ வெரி மச் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. டொக்ஸா வந்து என்ன சொன்னா, டிஎல்எஸ் 123 இது அந்த வே ஆஃப் சர்வைவல் ஆத்தர் தானே. என்ன வந்து ஒரு ஸ்பீடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது. இவரு வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ வந்து டொக்ஸா வந்து மெசேஜுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்றான். ஆத்தர் சார் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஆத்தர் வந்து என்ன சொல்றான்னா, "இந்த நாவல வந்து கடைசி வரைக்கும் என்னால வந்து முடிக்க முடிஞ்சதுக்கு உனக்கு தான் வந்து நான் வந்து நன்றி சொல்லணும். நான் வந்து ஒரு போட்டியில வந்து வின் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, வேஸ் ஆஃப் சர்வைவல் ஆத்தர் காம்படிஷன், அதாவது போட்டியில வந்து வின் பண்ணியிருக்காரா? இவர் வந்து உண்மையாவே வந்து ஆத்தர் தானா? அப்போ வந்து டொக்ஸா வந்து மெசேஜ் வந்து பண்றான். அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, கங்ராச்சுலேஷன்ஸ். எப்படியோ அந்த போட்டியோட நேம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆத்தர் வந்து என்ன சொல்றான், அது வந்து ஒரு பேர் இல்லாத ஒரு போட்டி. அதோட நேம வந்து உங்களால வந்து கண்டுபிடிக்க வந்து முடியாது. இந்த வெப் நாவல் இப்போதைக்கு வந்து மானிட்டேஷனுக்கு வந்து ஷெட்யூல் ஆகி வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சாப்டர் வந்து அப்லோட் வந்து பண்ணதும் மானிட்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். நான் வந்து கிராஜுவேட் வந்து ஆனதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து நான் வந்து உனக்கு வந்து அனுப்ப போறேன். உன்னோட இமெயில் அட்ரஸ் வந்து சென்ட் பண்றியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்போ வந்து ஒரு வில்லன் மாதிரி வந்து ஒருத்தன் வந்து சிரிக்கிறான். இந்த உலகம் வந்து சீக்கிரமாவே வந்து என்னோட அனுபவத்த வந்து அனுபவிக்க வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, டொக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, கிஃப்ட்டா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆத்தர் வந்து என்ன சொல்றான், இந்த கதைய வந்து வடிவமைச்சு இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சதுக்கு உனக்கு வந்து ஒரு நன்றி சொல்றதுக்கு தான் வந்து அந்த கிஃப்ட்டே அப்படின்னு வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஆனா வந்து சீரியஸாவே வேஸ் ஆஃப் சர்வைவல் ஆத்தர் போட்டியில வந்து வின் பண்ணி வந்து இருக்காரா? ஒருவேளை வந்து பேரே இல்லாத போட்டினா, இவர் வந்து என்கிட்ட வந்து பொய் சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அவர் வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து தரணும் வேற வந்து சொல்றாரு. எனக்கு வந்து ஆச்சரியமா வந்து இருக்கு இத நினைச்சு வந்து பார்க்கும்போது. அவர் வந்து எனக்கு வந்து 50,000 பணம் வந்து குடுத்தா வந்து நல்லாருக்கும். அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசீவ்டா ஒரு இமெயில் வந்து வந்திருக்கு. அப்போ டொக்ஸா வந்து அவனுக்கு வந்த இமெயில் மெசேஜ பார்த்து வந்து என்ன சொல்றான்னா, "இதோ வந்துருச்சு அந்த கிஃப்ட். இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு நைட் 7 மணிக்கு பணம் எனக்கு வந்து கிடைக்க போகுதா? இப்ப மணி வந்து 6:55 பிஎம். இன்னும் வந்து 7 மணி வந்து ஆகறக்கு 5 நிமிஷம் தான் வந்து இருக்கு. பார்ப்போம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வந்து கிடைக்குமான்னு." அப்புறம் வந்து இது என்ன அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, "நீங்க தேடுற வெப் நாவல் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து இல்ல." அப்படின்னு வந்து சொல்லும்போது, கிம் டொக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, "இது வந்து விசித்திரமா வந்து இருக்கு. ரீடர்ஸ் கிட்ட வந்து சொல்லாம யாராச்சும் வந்து இப்படி நாவல்ஸ வந்து, அதாவது வெப் நாவல்ஸ வந்து அழிப்பாங்களா?" அப்போ வந்து கிம் டோக்ஸா வந்து போயிட்டு இருக்கிற ட்ரெயின்ல வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகுது. யோசங்கா வந்து பயத்துல வந்து என்ன சொல்றான்னா, "என்ன இது?" அப்ப சடனா வந்து அந்த ட்ரெயின் வந்து வேகமா வந்து போகுது. மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்ன இது? தீவிரவாதிங்க அட்டாக் வந்து ஏதாச்சும் வந்து நடக்குதா?" அப்போ வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து சிரிக்கிற மாரி நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து வேகமா போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. கிம் டோக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, "நீ வந்து ஓகே தானே யோசங்கா?" அப்படின்னு வந்து சொல்லும்போது, யோசங்கா வந்து என்ன சொல்றான்னா, "நான் வந்து ஓகே தான். இங்க இப்போ வந்து என்ன நடக்குது?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, கிம் டோக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, "கவலைப்படாத. இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த இடத்துல வந்து இல்ல." அப்போ வந்து டைம் வந்து 7 மணி வந்து ஆயிருச்சு. அத வந்து நம்மட்ட வந்து காட்டுறாங்க.
டொக்ஸா வந்து அப்போ வந்து நினைக்கிறேன்னா டைம் இப்போ வந்து மாறினது தற்செயலாக வந்து நடந்துச்சுன்னு நான் வந்து பார்த்தேன். ஒருவேளை வந்து இப்படி நடக்கிறதுக்கான காரணம் 7 மணி மானிட்டைசேஷன் அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து சொல்லும்போது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு சவுண்டு அனௌன்ஸ்மெண்ட் படி எல்லா பேசஞ்சர்ஸும் இப்போ வந்து இந்த இடத்த விட்டு வந்து ஓடிப்போங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கு. யோசங்க வந்து என்ன சொல்கிறோன்னா டொக்ஸா உண்மையாகவே வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் ரயில் டோரை வந்து திறக்க போகும்போது டோருக்கிட்ட இருந்து அந்த கதவு கிட்ட இருந்து ஒரு பவர் வந்து வருது. நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பு பிளானட்டரி சிஸ்டம் 8612 இலவச சேவை இப்போ வந்து நிறுத்தப்பட்டு வந்து உள்ளது. முக்கியமான சீனை இனிமே தான் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்றான் அந்த சடனான வகையான சம்பவம் அப்பதான் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து சீக்கிரமா வந்து சேஞ்ச் வந்து பண்ணுச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அதோட வந்து இந்த ஓம்னிசியன் ரீடர்ஸ் வீப்பான் மான்காவா சாப்டர் 1 வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சாப்டர்னா இந்த ஓம்னிசியன் ரீடர்ஸ் வீப்பான் மான்காவா சாப்டர் 2ல வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த ஒரு பிரச்சனை வீடியோவில்.